வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினே தமிழ் டாக்கீஸ். இன்னைக்கு ஷோல நான் பார்க்க போறது பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்துல இவங்க காட்டின போராட்டத்தை விட இந்த படம் வெளியே வருமா வராலா அப்படின்ற அந்த போராட்டம் தான் பெருசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சென்சார் போர்டு கிட்ட வந்து பயங்கரமா பிரச்சனைகள் நடந்து அதுக்கப்புறம் தான் வர மாதிரி வழக்கமான நம்மளோட வேலை தான் வந்து இந்த படத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கதைன்னு பாத்தீங்கன்னா இந்த மொழி போர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான மேட்டரை மையமா வச்சுதான் இந்த கதை நகருது. அதுவும் 4ஆம் மொழி போர், பொள்ளாச்சி படுகொலை அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டை உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை அது கேள்விப்படல அப்படின்னா அதை பத்தி பாருங்க. ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த சம்பவத்தை பேஸா வச்சு தான் இந்த கதையை பில்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து செல்லியன் அண்ட் சின்னதுரை அப்படின்ற அண்ணன் தம்பிங்க. இதுல செல்லியன் வந்து ஆரம்பத்துல வந்து புறநானூறுன்னு சொல்லப்படுற ஒரு படையோட தலைவனா இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து இந்த இந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு பெரும் படையை திரட்டி வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுவும் ஸ்டார்டிங்லேயே ஒரு ரயில் இருப்பு சம்பவத்துல ஈடுபடுறாங்க. இதுல வந்து இவங்க குரூப்பை சேர்ந்த ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால வந்து சிவகார்த்திகேயன் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நார்மலான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவரோட தம்பியா இருக்கக்கூடிய அதர்வா வந்து ஸ்டூடெண்டா இருக்காரு. அந்த டைம்ல காலேஜ்ல இவரும் வந்து ஒரு ரெபலா மாறுறாரு. சோ அந்த இந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டா அந்த போராட்டம் எப்படி போகுது அண்ட் அந்த பொள்ளாச்சி படுகொலை இன்சிடென்ட்டை எப்படி லிங்க் பண்றாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சாதாரண மொழிக்கு இப்படி அக்க போறா அப்படின்னு கூட இப்ப இருக்க ஜெனரேஷன் கேடலாம். ஆனா ஒரு மொழி அப்படின்றது வந்து நம்மளோட அடையாளம் மாதிரி. அதை அழிக்க நினைக்கிறது, அதுவும் இந்திங்கிற ஒரு அந்நிய மொழியை வந்து நமக்குள்ள புகுத்த நினைக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து உலக நாடுகள்ல இது மாதிரி நடந்த சம்பவங்கள் இருக்கும்ல, அதை சொல்லி தான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஒரு நல்ல ஃபீல் இந்த படத்துக்கு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பராசக்தியோட வேர்ல்டை செட் பண்ண விதம், அதாவது செல்லியன் அண்ட் சின்னதுரை இவங்களோட லைஃபை தாண்டி அந்த பீரியாடிக் செட்டப்பா இருக்கட்டும், அந்த டைம்ல பேரலா நடந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் அரசியல் ரீதியா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு காட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா பண்ணிருந்தாங்க அப்படினே சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு ஹைலைட்டே வந்து கடைசில அண்ணா வந்து அந்த மும்மொழி கொள்கையை நீக்கிட்டு வந்து இருமொழி கொள்கையா வந்து ஒன்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதை அனௌன்ஸ் பண்ணதோட வந்து தியேட்டர்ல கட் ஆயிருது. பட் ட்ரைலர்ஸா இவங்க வந்து ப்ரோமோட் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டா அந்த டயலாக் இன்க்ளூட் பண்ணிருந்தாங்க அப்படினே சொல்லலாம். அதாவது இந்த இருமொழி கொள்கை அப்படின்றது வந்து இருக்கிற வரைக்குமே வந்து நான் ஆட்சி பண்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த மொழி போர் அப்படின்றது திராவிட கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய பூஸ்டா இருந்துச்சு அண்ட் இன்னைய வரைக்கும் திராவிட கட்சிகள் ஆள்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றதா உண்மையான ஃபேக்ட். ஆல்சோ இதுல சிவகார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள்லயே இதுல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோலை ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு அமரன் கூட அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா படல, பட் எனக்கு இது வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஜெயம் ரவி அண்ட் அதர்வா அவங்களும் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எனக்கு ஸ்ரீலீலாவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஆப்டா ஃபிட் ஆன மாதிரி தெரியல அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரோல் இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திரலாம். படத்தோட இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளே அப்படின்றதே ஒரு மாதிரி டல் அடிச்சது அப்படின்னே சொல்லுவேன். பட் இன்டர்வல் பிளாக் ஒரு மாதிரி மாசா அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லயும் வந்து இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி டல்லா தான் போச்சு. பட் அந்த போராட்டங்கள் அப்படின்றது இன்டென்ஸ் ஆனும்போது ஓரளவுக்கு நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போதே அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது கண்டிப்பா டைட்டா இருந்திருக்கலாம். நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி வந்து கிளம்சியா இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி அந்த கிரிப்பிங்கான ஃபீல் அப்படின்றது வரவே இல்லை. அண்ட் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லா நிறைய விஷயங்களை காட்டியிருக்கலாமா, ஏன்னா உணர்வு பூர்வமா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. பட் அதை கன்வே பண்ண விதத்துல அது நமக்கு ப்ராப்பரான ஒரு ஹிட் அடிக்கல அப்படின்னே சொல்லுவேன். சோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் வந்து 3/5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வயலன்ஸ் இருக்கு, பட் ஃபேமிலியோட பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.